அரிசியில பூரா ஒரே கல்லு. இதெல்லாம் என்னைக்கு பிறக்க முடிக்கவோ. இதை பிறக்க முடிக்காம கூட மனுஷனுக்கு கையே வச்சு போயிருது. பூங்கொடியக்கா, வாடி சின்ன பொண்ணு. பூங்கொடியக்கா, இங்க என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு. இட்லிக்கு மாவு அரைக்க அரிசி ஊற போடலான்னு நினைச்சேன். அதான் அந்த குடோன்ல கொடுத்த அரிசி எடுத்து படைச்சிக்கிட்டு இருக்கேன்டி. ஓ அப்படியாக்கா? ஆமாடி, இந்த அரிசியில பூரா ஒரே கல்லு. ஆமாக்கா, நான் வாங்கின அரிசியும் ஒரே கல்லாத்தாங்க இருந்துச்சு. அதுதாண்டி யோசிக்கிறேன், ஊற போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. ஊற போடுக்கா, கடலை பறிக்கிட்டு ஊற போட்டால் நல்லா தான் இருக்கு. நாங்கள் நேற்று தானே போட்டோம். ஓ அப்படியாடி, நல்லா இருக்கா? சரிடி, அப்பனா நானும் கள்ளப்புறம் பறக்கிட்டு போடுறேன்டி. சரிக்கா. ஆமா, எங்க முனிசை காணோம்? நீயும் முனிசும் தானே ஒன்னா வருவீங்க? அவளுக்கு ஏதோ வேலை இருக்காங்க, நான் அப்புறம் வரேன்னு சொன்னான். அப்படியாடி? ஏன்டி சின்ன பொண்ணு, என்னடி உன் முகம்லாம் வாடி போயிருக்கு, என்னடி ஆச்சு? ஆமாக்கா, எனக்கு மனசே சரியில்லைக்கா. ஏன்டி என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்ப திடீர்னு அழுகுற? என்னன்னே தெரிலக்கா, மனசே ஒரே வேதனையா இருக்கு. என்னன்னு தெரிலக்கா. யார் என்னன்னு சொன்னாங்களாடி? இல்லக்கா. பொய் சொல்லாம சொல்லுடி. இல்லக்கா, எனக்கு தாங்க மனசே சரியில்லாம இருக்கு. என் வீட்டுக்காரர் வேற வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரா. வீட்டில் எனக்கு ஒத்தையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு எப்படியோ இருக்குக்கா. ஒத்தையில உட்காரட்டி இங்கிட்ட எங்க கூட வந்து உட்கார வேண்டியதானடி? எதுக்குடி? ஏக்கா, நான் ஒன்று சொல்லவா? சொல்லுடி. ஏக்கா, நீ இந்த ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோன்னு சொன்னீங்களக்கா? ஆமாடி, சொன்னேன்டி. ஒரு நாளைக்கு அங்கே போவோமாக்கா? ஒரு நாளைக்கு என்னடி, நாளைக்கே போவோம். என்னக்கா சொல்ற? நாளைக்கே எப்படிக்கா போக முடியும்? ஏண்டி நாளைக்கே போலாம் முடி? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், பிள்ளைகளுக்கும் லீவா போச்சு. எல்லாரும் போயிட்டு வந்துருவோம் முடி. சரிக்கா. இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறேங்க. சின்ன பொண்ணு, உங்களுடைய அக்கா. வாங்கடி முனிசு, ராசாத்தி. இப்பதாண்டி உங்களை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களேடி. ஆமாக்கா, இந்த சின்ன பொண்ணு எங்களை கூப்பிடாம கூட ஓடியான்ட்டாவா இருக்கா? என்னடி சொல்ற? நான் கேட்டேன், அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டாளேடி. ஏன்டி சின்ன பொண்ணு அப்படி சொன்ன? அதை நான் சொல்றேங்க. என்னன்னு சொல்லுடி. பூங்கொடியக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடி ஆச்சு? நாளைக்கு நல்லா தானடி இருந்த? இல்லக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பரகாட்டி உன்னை வந்து பாக்குறேன். நீ எப்போ போலான்னு மட்டும் சொல்லு. சின்ன பொண்ணு இருடி. ஏண்டி உங்க ரெண்டத்துக்குள்ள எதுவும் சண்டையாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நான் போயிட்டு வரேன். பேசாம உட்காரு, இன்னைக்கு என்ன முடிவுன்னு நான் சொல்றேன். நீ ஏண்டி மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சொல்லுடி, என்னடி ஆச்சு? அதுவாக்கா, அது ஒன்றும் இல்லக்கா. நேற்று நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு எங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சுக்கா. சண்டை வந்துருச்சா? அப்புறம் என்னடி? ஒரு பேச்சு வழக்குல நான் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டேங்க. அடி பாவி, ஏண்டி அப்படி சொன்ன? எக்கா, நான் தெரியாம சொல்லிட்டேங்க. ஏண்டி அது எப்படி? பாவம் முடியாவ. ஆமாடி முனிசு, எதுக்கு நீ அப்படி சொன்ன? பாவம் இல்லையா? ஏண்டி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம்? 2-3 வருஷம் இருக்குமாடி. அதுக்குங்களே அவளை இப்படி சொல்லி காட்டுறீங்களேடி. ஏக்கா, நான் வேணும்னு சொல்லலக்கா, திடீர்னு இப்போ வாயிலேருந்து வந்துருச்சுக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. ஏண்டி நான் மன்னிச்சு என்னடி செய்ய? பின்னாடி ஒருத்தவளை அழுதுகிட்டே உட்காந்துருக்கா பாரு. சின்ன பொண்ணு, நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு. அதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்படலக்கா. கூட இருக்கவங்களே இப்படி சொல்லி காட்டுறாங்களே, அதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருடி, அவ எப்படி அழுகுறானு. உனக்கு கொஞ்ச நேரம் மனசாட்சி இருக்காடி? ஆமாடி முனிசு, ஏண்டி எப்படிலாம் சொன்ன? எக்கா, நான் வேணும்னு எதுவுமே சொல்லலக்கா. எக்கா, மனசுல இருக்கிறது தானக்கா வாயிலேயே வரும். ஆமாடி முனிசு, அவ சொல்றதும் கரெக்டு தானே. எக்கா, அப்படி மட்டும் நினைக்காதீங்கக்கா. நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ இல்லக்கா. கூட இருக்கவங்களே இப்படிலாம் பேசினா நான் யார்கிட்டக்கா போய் சொல்றது? சின்ன பொண்ணு அழுகாதடி. சின்ன பொண்ணு, நான் வேணும்னு பேசலடி. சின்ன பொண்ணு அழுகாதடி. நீ அழுகிறத பார்த்தா அவளை அழுகிறா பாரு. இல்லக்கா, இதுனா வரைக்கும் என் மாமியா கூட என்னை இவ்வளோ சண்டை போட்டிருக்கு. ஆனால் அது கூட ஒரு வாட்டி கூட சொல்லி காமிச்சது இல்லைக்கா. இந்த முனிஸ் என் கூட தானக்கா இருக்கா. இப்படி சொல்லி காட்டுவான்னு எனக்கு நான் நினச்சே பார்க்கலக்கா. சின்ன பொண்ணு, நான் தெரியாம சொல்லிட்டேன்டி. நீ மன்னிச்சிடுறே. இதுவே இவளுக்கு கூட வந்து அக்கா தங்கச்சி இப்படி இருந்தா அப்படிலாம் பேசுவாளாக்கா? அப்படிலாம் சொல்லாதடி. இல்லக்கா, இவ என் கூட பேசவே வேணாங்க. சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாதடி. உன் கூட பேசாம என்னால இருக்க முடியாதடி சின்ன பொண்ணு. இல்லக்கா, இவ சொன்னதை என்னால மறக்கவே முடியாதுக்கா. சின்ன பொண்ணு விடுறி, அவ தெரியாம தானடி சொன்னா. ஆமா சின்ன பொண்ணு, அவ தெரியாம தானே சொன்னா. மனசு விட்டுறேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் காலில் கூட விழுகுறேன்டி. ஆனா என்
என் கூட பேசாம மட்டும் இருக்காதடி ப்ளீஸ் டி. சின்ன பொண்ணு அவ அவ்வளோ தூரம் கெஞ்சிராள சின்ன பொண்ணு, பேசு சின்ன பொண்ணு. இல்லைக்கா என்னாலாம் பேச முடியாதுக்கா. ஏய் நீ பார்த்து சொல்லுடி, என் கூட பேச மாட்டேன்னு. சின்ன பொண்ணு அவதான் அவ்வளோ தூரம் சொல்றாள, அவ கூட பேசேன். சரிக்கா நீங்கள் சொல்கிறதுனால நான் பேசுகிறேங்க. சின்ன பொண்ணு என்னை பாரேன். சின்ன பொண்ணு என்னை மன்னிச்சிடுறி, நான் தெரியாம தாண்டி பேசினேன். முனிசு எந்திரி, இப்படிலாம் பண்ணாத. பரவாயில்ல இருக்கட்டும், எந்திரி. சின்ன பொண்ணு நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சின்ன பொண்ணு. நான் உன்னை விட சின்னவ தான், எதுக்கு இப்படி காலெல்லாம் விழுகுற? நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்ல சின்ன பொண்ணு. எந்திரி முனிசக்கா. முனிசு என்னடி இப்படி புதுக்குன்னு காலில் விழுந்துட்ட? ஆமாக்கா இவளை என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கக்கா. சரி சரி எந்திரி, நான் மன்னிச்சிட்டேன். நிஜமா தானே? என் கூட பேசாம இருக்க மாட்டியே? இல்லை முனிசக்கா எந்திரி, உன் கூட நான் பேசுவேன், இப்படிலாம் உழுகாது, எந்திரி. இன்னொரு வாட்டி இப்படி யாரையும் சொல்லி காட்டாத. சரிடி. நீ எந்திரி. தூக்கி விடுங்கடி, எந்திரிக்க முடியாம தானே இப்படி படுத்து கிடக்கேன். சின்ன பொண்ணு என் கூட பேசவே இல்லை, என் கூட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. சரி சரி அதுக்காக நீ எதுக்கு இப்படி பொசுக்குன்னு காலிலெல்லாம் விழுகுற? என்னடி செய்யறது, நீ என் கூட பேச மாட்டேல. நான் பேசாட்டி என்ன வீட்டில் என்ன சோறா பொங்க மாட்டேன்? இல்லடி சின்ன பொண்ணு, நீ பேசாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. என் கூட பேசிக்கிட்டே இருப்பியா? ஆமாடி, உங்களோட நான் எப்பயும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் இனிமே. சரியா? நான் மன்னிச்சிடு. சப்பா எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்ப? சரி சரி விடுங்க. சின்ன பொண்ணு அங்க பாரு, பூங்கடையக்கா நம்மளை பார்த்து சிரிக்கிறத. எதுக்குக்கா இப்படி எங்களை பார்த்து சிரிக்கிற? இல்லடி, உங்க 2 வருஷம் மாதிரி நான் ஊருக்குள்ள யாரையும் பார்த்தது இல்லடி. ஏன்க்கா அப்படி சொல்ற? அப்புறம் என்னடி சண்டை விடுறீங்க, திரும்ப காலில் விழுகுறீங்க, திரும்ப பேசிக்கிறீங்க? அதுக்கு தாண்டி சொன்னேன். நாங்க எப்பயுமே அப்படித்தாங்க, சண்டை போடுவோம், திரும்ப பேசுவோம். என் காலில் அவ விழுவா, அவ காலில் நான் விழுவேன். ஆமா உன் காலில் இப்ப நான் விழுந்தேன். அது ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா சும்மா. அதுதானே பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு எங்கேயோ போகணும்னு பேசிக்கிட்டீங்களே 2 பேரும். ஆமாடி, நாளைக்கு நாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். ஏன்டி சின்ன பொண்ணு, என்னை விட்டுட்டாடி நீ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்டா? அது ஒன்றும் இல்லை டாப்பா மண்டை. என்னடி போற வாக்குல டாப்பா மண்டன்ற, அன்னைக்கு அப்படித்தான் ஊதா மண்டங்கிற. சரி சரி விடு, அது ஒரு ஃப்ளோவில் வரும். ஃப்ளோவில் தானே? ஆமா ஆமா. சரி பரவாயில்ல, நீ தானே சொல்ற. அடியே முனிசு பாய மூடுறி. ஏன்க்கா, ஏன் சிரிப்பு உனக்கு பிடிக்கலையா? இல்லடி, சின்ன பிள்ளை ஏதும் பார்த்துச்சுன்னா அரண்டு போயிருண்டி. அப்புறம் போய் கருப்புசாமி கோயில்ல தான் தண்ணி எறியணும். உங்களுக்கு பொறாம, இந்த அக்காவாலலாம் அப்படி சிரிக்க முடியல, அதான். அதெல்லாம் இருக்கட்டும்டி, யார் யார் நாளைக்கு வர்றீங்கன்னு போய் வீட்டில் கேட்டு வாங்கடி. சரிக்கா. எக்கா நாளாக வந்துடுவேங்க. அப்படின்னா நானும் வந்துடுவேங்க. ராசாத்தி நீ என்ன சொல்ற? எக்கா நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேங்க. வரணும்னா வா, நாளைக்கு பிள்ளைங்களுக்கும் லீவு தான். அப்படியே அதுகளை இழுத்து போய் அப்படியே ஒன்னா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் சரிதாங்க, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேங்க. சரிடி, நாளை என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வருவேன். அப்படின்னா நானும் கூப்பிட்டு வரேங்க. அதையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நம்மளால வர முடியாது. அப்புறம் என்ன செய்துகளோ ஏது செய்துகளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாக்கா அதுவும் சரிதாங்க. எப்படியும் என் வீட்டுக்காரர் வர மாட்டாரு, பிள்ளைங்க வரேன்னு சொன்னாதான். சரிக்கா, நம்ம என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேன். சரிங்கடி. எக்கா சாப்பாடுலாம் கொண்டு போயிடுவோமா? ஆமாடி சின்ன பொண்ணு, அப்புறம் அங்க போய் கடை எங்க இருக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சின்ன சின்ன பிள்ளைங்களை வர கூட்டிட்டு போறோம் இல்லையா? ஆமாக்கா அதுவும் சரிதாங்க. யார் யார் வர்றேன்னு முன்னாடியே சொல்லிருங்கடி, அப்படின்னாத்தான் சாப்பாடு எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். இல்லாட்டி நீங்களே உங்க வீட்டுல செஞ்சு கொண்டு வந்துடுறீங்களா? என்னடி சின்ன பொண்ணு? இல்லக்கா, எல்லாத்துக்கும் நீயே செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஆமா பூங்கடி அக்கா, அப்படின்னா எல்லாரும் வெள்ளன சொல்லுங்கடி, அப்படின்னாத்தான் நான் அளவு போட்டு செய்ய கரெக்டா வரும். இல்லாட்டினா கூடி போயிடும், அப்புறம் அது வேஸ்டா போயிரும்டி. எக்கா நம்ம இப்பயே கேட்டு சொல்லிடுறேங்க. சரி ராசாத்தி. எக்கா நானே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க. ஆமாக்கா, நானும் என் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிட்டு எங்கள் அத்தையிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன்னாக்கா நம்ம எல்லாம் சேர்ந்து சமைப்போம். சரிடி சின்ன பொண்ணு. சரி, நம்ம இந்த அரிசி உரப்படுறத இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோம். முதல்ல போய் பூ மாறிட்டே ஆனந்துட்டையும் கேட்கணும். அது வருதெல்லாம் என்னமோ, அதை வேற கேட்காம நான் போவன்ட்டேன். சரி வந்துச்சு போவோம். எப்பா இடுப்பு வேற இப்போ எந்த வலி வலிக்குது. அதானே, நம்மளுக்கு என்ன வயசா இருக்கு, காலம் போன கடைசியில எல்லாம் வலிக்கத்தான் செய்யும்.
சின்ன பொண்ணு இவளுக்கு ரெண்டு பேர்த்த இன்னும் காணோம். இந்த முனிசையும் காணோம், இந்த ராசாத்தையும் காணோம். எங்கதான் போனாளுகளோ. எக்கா இத்தனைக்கு நான் வரத்துல சொல்லிட்டு தாங்க வந்தேன். அவளுக்கு ரெண்டு பேர்த்தையுமே நான் சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன். அப்படி இருந்தா இன்னும் வந்திருக்காளுகளான்னு பாரு. என்ன இன்னைக்குன்னு ரொம்ப லேட் ஆக்குறாளுகளே. பூங்கொடி அக்கா இப்ப என்ன பண்றது? ஐயோ இப்ப பஸ் வேற வந்துருமேடி. ஆமா மயனுங்க அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏலே ஆனந்து, ஏலே என்னம்மா எதுக்கு இந்த கத்திக்கிட்டு இருக்க? ஏலே பஸ் வந்துரும்லடா. எங்க பஸ்ஸை காண கண் கட்டின தூரம் வரைக்கும் ஒரு பஸ் வரல. என்னம்மா எங்கம்மா பஸ்ஸு? உனக்கு கிண்டலா இருக்கு ஏன்டா? பேசாம இங்க உட்கார்றா. இன்னும் அவளு வந்திருக்காளான்னு பாருடி. எங்கேயாச்சும் போகணும்னா தான் அவளு அக்கா போற கூட்டுவாளு. சரி சரி விடுமா வந்துருவாங்க, டென்ஷன் ஆகாத. என்ன அந்த சித்தி மட்டும்தான் வருது, அந்த பிள்ளைகளை காணோம். இந்த வந்துருச்சுல ராசாத்தி அக்கா. ஐயோ பூங்குடி அக்கா வேற கோவமா இருக்கோலையே. ஏண்டி ராசாத்தி உங்களுக்கு கிளம்பி வர இவ்வளவு நேரமாடி? அது வந்துக்கா, அதுவும் நீ மட்டும்தான் வந்திருக்க. எங்கடி அவளை அண்ணா அவளெல்லாம் காணோம். அவன் பிள்ளைகள வரலையா? நான் வந்துகிட்டு இருக்காளியாக்கா. உங்களை தாண்டி எங்கேயும் கூட்டு போயிடணும். வீடு நல்லா விளக்கு வச்சு போயிருண்டி. சரிக்கா சரிக்கா கோவப்படாதக்கா. எங்க வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அது கிளம்பி வர வேணாம். ஆமா அவளுக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முழுசு ஆகி போயிடும். அதை சொல்லு. சரி சரி வேமா கூப்பிடு, பஸ் வந்துட போகுது. வராத பஸ்ஸுக்கு எத்தனை வாட்டி தான் பஸ் வரப்போகுதுன்ற போதும். இந்த வந்துட்டாரு மைனர். ஏ பெரியம்மா சாப்பிட்டியா? ஏன் இவ்வளவு கோவமா நிக்கிற? வாடா அங்கிட்டு. இவ்வளோ கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ப்ரெஷர் கூடிரும் பார்த்துக்க. இருக்கிற கோவத்துல இது வேற. வாடா அங்கிட்டு, போய் அங்கிட்டு நின்றா. அடியே ஆனந்தி, காயத்ரி சீக்கிரமா வாங்கடி, பஸ் வரப்போகுதுடி. இவ்வளோ ரெண்டு பேரும் ஆடி அசைஞ்சு வரவங்கள பஸ்ஸே போயிடும். ஏண்டி பொம்பளை பிள்ளைங்க குளிச்சுட்டு கிளம்பி வர இவ்வளோ நேரம் மாடி? அதானே கேளு பெரியம்மா. உனக்கன்னா குளிக்காம கூட வருவ. உனக்கு ஒரு பனியனும் ஒரு டவுசர் போதும். எங்களுக்கு அப்படியா? நாங்க குளிச்சு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி வர வேணாம்? அதானே அப்படி சொல்லுங்க காயத்ரி அக்கா. ஏண்டி அப்ப எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல. உனக்கு என்ன ஒரு டவுசரும் ஒரு பனியனும் ஒரு சட்டை சரியா போச்சு. விஜய் நானும் மேக்கப் போடலடா. ஆனந்தி அக்கா உங்களை எங்க நான் சொன்னேன், நீங்க நேச்சுரல் பியூட்டி. இந்த என் பக்கத்துல நின்றுருக்காளே அவளைத்தான் சொன்னேன். பாருங்க எவ்வளவு மேக்கப் அள்ளி போட்டு வந்திருக்காண்டு. டேய் உனக்கு ஒரு நாள் இருக்குடி, அப்ப வச்சுக்கிறேன். ஐயோ பஸ் வந்துருச்சு. எங்க இன்னும் அந்த முனிச காணுமே. பூங்கொடி அக்கா நான் வந்துட்டேன். எங்க சத்தம் தான் கேக்குது, ஆளை காணோம். ஏன் முனிசு உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்னும் ஆகல சின்ன பொண்ணு. பஸ் வந்திருந்தா அப்படி ஓடி வந்தேன், அதான் இப்படி மூச்சு வாங்குது. சரி சரி தண்ணி குடிக்கிறியா? இந்த முத தண்ணியே குடி. இந்த சின்ன பொண்ணு போதும். சரி முனிசு. சரி சரி பஸ் வந்துருச்சு, எல்லாம் பஸ்ல ஏறுங்க. ஏம்மா என்ன எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? காயத்ரி நாங்களானே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறானே. அப்படியாம்மா, எதுவும் விசேஷமா? என்னண்ணே சொல்லுனே. காயத்ரி அது வந்து சொல்லுனே. காயத்ரி நீங்கிட்ட உட்காந்துக்க, நான் அங்கிட்ட உட்காந்துக்கிறேன். ஏனே என்னண்ணே ஆச்சு? ஆனந்தண்ணே உனக்கு என் பக்கத்துல உட்கார பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லை விஜய். அப்புறம் என்ன பேசாம என் பக்கத்துல உட்காருனே. அப்படின்னா நீ அங்கிட்டு போ, அந்த பிள்ளை எங்கிட்டு விடு. எதுக்குனே? ஐயோ ரெண்டு பைத்தியங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேனே. என்னதான் செய்ய போறோமோ. அந்த பிள்ளைய பாரு, அது வாட்டுக்கு உட்காந்து டிரைவர் கூட பேசிக்கிட்டு வருது. அதுக்கு என் கூட பேசிக்கிட்டு வர வேண்டியது தானே, நல்லா ஜாலியாக நாள் இருக்கும். ஏ ஆனந்தி இங்கிட்ட வந்து உட்காருறியா? எதுக்குடி? எனக்கு இங்கிட்டு கம்ஃபர்டபுள் அல்ல, நீ வந்து உட்காந்துக்கிறியா? ஏன்டி இப்படி மறைக்கிற? நீ தானே சொல்லுவ எங்கன்னு. உங்க அண்ணையும் பக்கத்துல நீயே உட்காரு. கேட்ட ஒரு 50 இது பண்ணுவ. என்ன அந்த பிள்ளைங்கிட்ட வரலையா? அப்புறம் நீ கேட்டா வரலன்னு தான் சொல்லும். அப்புறம் நீ கேளு. நான் கேட்டா சுத்தமா வரலன்றோம். தெரியுதுல, பேசாம உட்காரு. என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனாட்சி அம்மன் கோயில் வந்துடும். எல்லாரும் சத்தம் போடாம வாங்க. காயத்ரி மேல என்னடி தெரியுது? எல்லாம் மேல பாக்குறாங்க. அதான்டி எனக்கும் தெரியல. அம்மா தாயே மதுரை மீனாட்சி அத்தா எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும். ஏய் அம்மா பெரியம்மா
நீங்களும் எந்திரிங்க. ஏம்மா என்னம்மா அப்படி பண்ற? கோயிலுக்குள்ளதான் போய் சாமியை கும்பிட்டு உழுகணும். இப்படி வெளியே வச்சு கும்பிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. திருத்தவே முடியாது. எங்க இருந்தாலும் அங்க கும்பிட்டு விழுந்துற வேண்டியதாயா? சரி சரி வாங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போவோம். ஏ சூப்பரா இருக்குல்லடி காயத்ரி. ஆமாடி ஆனந்தி. ஏ அங்க பாரு ஒரு மீன் போகுதுடி. ஏ ஆமாடி இந்த குளத்துக்குள்ள நிறைய மீன் கிடைக்குடி. ஆமாடி அப்புறம் குளம்னா மீன் கிடக்கத்தானடி செய்யும். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அங்க பாரு பூமாரி குளத்துக்குள்ள நிறைய மீன் கிடக்கு. ஏன் விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாங்க குளத்தை பார்த்தோன்னா அப்படியே ஓடியான்ட்டோம். சரி வாங்க, எல்லாத்தையும் எங்க அம்மா கூப்பிடுறாங்க. இந்த பெரியம்மாக்கு வேலையே இல்லை, எதையாச்சும் பார்க்கணும்னு வந்து உட்கார்றப்பதான் கூப்பிடுவாங்க. எம்மாடி எவ்வளவு பெரிய மீன். டேய் எருமை மாடு, நான் தண்ணிக்குள்ள விழுந்தா என்னடா பண்றது? என்ன பண்றது? மீனுக்கு இறையா இருப்ப. மீனை மட்டும் பார்க்கணும்னு தோணுதுல, அதுக்கு பொறி வாங்கி போடணும்னு உனக்கு தோணுச்சா? இவ்வளோ பேசுறேன், நீ வாங்கி போட வேண்டியதானே? என்ன புசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்டா? சொல்லுடா எருமை மாடு. நீ வாங்கி போடுவேல, அதுல பாதியை நான் போடலான்னு நினைச்சேன். நீ பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? கேனச்சேன்னு என் தலையில எழுதி ஒட்டி இருக்கா? ஆமா, அந்த ஒட்டி இருக்கு பாரு நடு நெத்தியில. எருமை மாடு. இரு நான் போய் எங்க அம்மாட்ட சொல்றேன். போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா? இந்த வாரம் பின்னாடியே. நீங்க என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் குளங்குட்டையை பார்த்தா உட்காந்துருது நல்லா வாயை பொழந்துக்கிட்டு. டேய் விஜய், ரொம்ப ஓவரா பேசுற. சரி வாங்க, பெரியம்மா கூப்பிடுறாங்க. இது கிட்டலாம் ஒரு இடத்துல தான் உட்கார முடியுமா? ஒரு இடத்துல உட்கார முடியாது. சரி வா போவோம். இந்த பிள்ளைகளை பாரு, இங்க வந்ததுதான் தாம்சம். ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா ஓடி போச்சு. அது என் மகளா இருக்காளே, அடங்கவே மாட்டாக்கா. ஆமடி முனிசே, உன் பிள்ளைகளை ஏன் கூப்பிட்டு வரல? அதுவாக்கா, ஒன்று நான் வாரேண்டது, ஒன்று நான் வரலேண்டது. அப்படின்னா வரேன்ற பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானடி. அது எதுக்குக்கா கூப்பிட்டு வந்தாலும் சண்டை, கூப்பிட்டு வராட்டியும் சண்டை. ஆமா, அது எப்படி சண்டை வரும்? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னைய கூப்பிட்டு போலாண்டுவா ஒருத்தி. அவனுக்கு மட்டும் நிறைய வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலாண்டுவா. அதான் எனக்கு ரெண்டையுமே வீட்டில் விட்டு வந்துட்டேன். அதான் அவங்க அம்மாச்சிட்ட இருக்கட்டும் உண்டு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. அதுகளை இழுத்துட்டு மேய்க்கங்குள்ள நமக்கு சீவன் பேருங்க. ஆமாடி, எங்க வீட்டில் ரெண்டு இழுத்துட்டு வந்திருக்கேன்ல, என்ன பாடு பட்ட பொதுவளோ. என் மகன் ஒரு பிரச்சனையும் இல்லை, என் மகா தான் என்னென்ன வேணும்ன்ற பாராளோ. ஆமா, அதுல எங்க வீட்டில் ஒன்று இருக்கே, வளையல் வேணும், பூ வேணும், பொட்டு வேணும், அது வேணும், இது வேணும். ஆமாடி, அப்புறம் பொம்பளை பிள்ளைங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்கத்தாண்டி செய்யுங்க. ஆமாக்கா, பொம்பளை பிள்ளைன்றது கரெக்டாக தானே இருக்கு. ஆமாடி ராசாத்தி, இப்போக்கா பொம்பளை பிள்ளைகளும் சொல்லியே தர தேவையில்லடி. என்னென்ன வேணுமோ அதுகளே வாங்கிக்கிறதுங்க. பெரியம்மா, என்னடி ஆச்சு? இங்கனக்குள்ள தானே உட்காந்துருக்கீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ஆமாடி, பூமாரி எங்கடி? அவ்வாட்டுக்கு எங்கிட்ட தொலைஞ்சு வேறாமடி. அந்த திருறாங்க வாரு. ஆத்தாடி, எங்க போய் திரியுது கண்டவாரு. இதுக்குத்தான் அது ரெண்டத்தையும் கூட்டு வர்றதே இல்லை. இப்படித்தான் கூட்டு வந்தா ரெண்டும் அடங்காம தெரியுங்க. எங்களை மட்டும் இன்ன வரைக்கும் வா வான்னு கூப்பிட்டீங்கல்ல. நீங்க பொம்பளை பிள்ளைங்களாடி அத்தா. அப்ப பூமாரி மட்டும் என்ன ஆம்பளை பையனா? இன்னைக்கு அவ வரட்டும், அவளை மப்ப எடுத்து போடுறேன். நீங்க எங்கிட்ட தொலைஞ்சு வரக்கூடாதுன்னு தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். நாங்க எங்க பெரியமா தொலைய போறோம்? இங்கதானே இருக்க போறோம். சரி வாங்க பெரியமா, போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஏண்டி காயத்ரி? என்ன சின்ன பண்ணாக்கா? ஏண்டி இப்ப தானடி வந்தோம். பஸ்ல வந்தது கொஞ்சம் அசதியா இருக்குடி, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போக முடி. எதுக்கு? பாய் எடுத்துட்டு வந்து படுத்து தூங்க வேண்டியதானே? ஏண்டி உனக்கு என்ன நக்கலா? அப்புறம் என்ன, வாங்க சாமி கும்பிட போவோம்னா அசதியா இருக்கான். ஆமாடி, உனைய மாதிரி சின்ன பிள்ளைன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பூரா கலடு கட்டைகளா இருக்கே. ஐயோ எல்லாம் மறைக்கிறாங்களே. ஐயோ எக்கா, நான் எல்லாத்தையும் என்னையும் சேர்த்து தாங்க சொன்னேன். கலடு கட்டைகளா இருக்கோம்ல, அதுதான் கால் வலிக்கும்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலான்னு சொன்னேங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு கலடு கட்டை மாதிரி தெரியுதா? இல்லை நான் என்னையும் சேர்த்து தானே சொன்னேன், அப்புறம் ஏன் கோவப்படுற முனிசக்கா? சரி முறைக்காதீங்க, நீங்களாம் கலடு கட்டை இல்லை சரியா, எல்லாம் கொமரிக தான். அப்படித்தானே சின்ன பொண்ணு. ஆத்தாடி, கொமரின்னு சொன்னேன்னே பூரத்துக்கு சிரிப்பா பாரு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்